வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். ஜெமாலஜி பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த ஜெமாலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவரத்தின கற்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த நவரத்தின கற்கள பத்தினது தாங்க இந்த ஜெமாலஜி அப்படின்றது. ஒவ்வொரு கற்களும் ஒவ்வொரு நிறத்த கொண்டிருக்கும். இந்த எந்த நிறம் உங்களுக்கு பலனை தரக்கூடிய நிறம் அப்படின்னு சொல்லி அத கணிச்சு அந்த ஜோதிடர்கள் இந்த நிறக்கற்களை நீங்கள் அணிவியுங்கள். இது உங்களுக்கு பலனை தரும் அப்படின்னு சொல்லி இந்த கற்களை தேர்ந்தெடுத்து உங்கள மோதிரமாக போட்டுக்கவோ, அல்லது மாலையாக போட்டுக்கவோ உங்களுக்கு அறிவுறுத்துவார்கள். மூக்குல போட்டுக்கலாம், காதுல போட்டுக்கலாம். அது வசதிக்கு ஏற்றவாறு, அந்த தன்மைக்கு ஏற்றவாறு நீங்கள் அதை அணிந்து கொள்ளலாம் என்பத புரிஞ்சுக்கங்க. சரி, இந்த நவரத்தின கற்கள் அப்படின்றது பலன்களை தரும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த சொல்றேன். வந்து ஒரு ஒரு பொருளாதாரத்துல வந்து இன்றைக்கு உங்களுக்கு வீழ்ச்சி. பிறந்ததிலிருந்தே எனக்கு பொருளாதாரன்றது இல்ல. அடுத்தவரை நாடி தான் நான் இருக்கிறேன். என் கையில வந்து பணமே இல்ல. அப்படியே ஏதோ கிடைத்தாலும் ஓடிவிடும். இருக்க மாட்டேது. பொருளாதாரன்றது எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி பொருளாதார வீழ்ச்சி அடைந்தவர்களுக்கு இந்த நிறக்கற்கள நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பொருளாதாரம் சரியாகும், பொருளாதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நிறக்கற்களை தேர்ந்தெடுத்து கொடுப்பது தான் இந்த ஜெமாலஜி அப்படின்ற இந்த ஜோதிடம். இது எப்படி பயன்படுத்த வேண்டும்? இது எப்படி கணித்து எப்படி நீங்கள் அணிய வேண்டும்? இது அணிவதனால் தீமை ஏதும் இருக்கிறதா? நன்மை மட்டும் தானா? அப்படின்றதெல்லாம் நம்ம பதிவுல பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி பதிவுக்கு செல்வதற்கு முன்னாடி புதிதாக நமது சேனலை பார்த்துக்கிட்டவங்கள்ட்ட ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, உங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிட நிறுவனம் என்ற இடத்தை கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் அல்லாது ஆலய பணிகள், இறை தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த புண்ணியத்தில் பங்கு உண்டு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. இந்த ஜெமாலஜி அப்படின்றது கற்களை பத்தின விஷயம் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஐயா. வந்து இதுல யாருக்கு எந்த விதமான கற்கள், அதாவது எந்த விதமான நிறத்துல போடணும், என்ன விஷயத்துக்காக போடணும், இது ஒன்றும் புரியலைங்க ஐயா அப்படின்னு சொல்லி நீங்க குழம்புவது தெரிகிறது. இப்போ உதாரணத்திற்கு உங்களது ஜாதகத்தை வைத்துதான் இந்த கற்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்றத இங்கு ஆணித்தரமா நான் சொல்லிக்கிறேன். நீங்க இதோ போனேன், உங்களுக்கு என்னுடைய நிலைப்பாட்டை சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கு இது வீக்கா இருக்கு, இந்த கல்ல போட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குத்துமதிப்பாக, பொத்தாம் பொதுவாக இந்த கற்களை நீங்கள் அணியக்கூடாது. அணிந்தீர்கள் என்றால் எதிர்மறையான விஷயங்கள் நடந்துவிடும். அனுபவிக்காதெல்லாம் அனுபவிப்பீர்கள். சிலர் ஆள் இல்லாமல் போகக்கூடிய அளவிற்கு கொண்டு விட்டுவிடும். இவைகள் இந்த அளவிற்கு பலம் வாய்ந்தது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிங்க. சரி, இந்த ஜோதிடம் ஜாதகத்தை வைத்து நாம் இதை எப்படி பயன்படுத்துவது அப்படின்றத சொல்லிடுறேன். உங்களது ஜனன ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, எனக்கு எதிரிகள் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது ஐயா. எதிரிகள் எப்பொழுது பார்த்தாலும் எதிரிகள் தொந்தரவு, என்னை நிம்மதியாக வாழ விடவில்லை. இவர்களால் நான் பயந்து அனுதினமும் சாகிறேன். நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை. எப்பொழுது எந்த நேரத்தில் எந்த எதிரி வந்து துன்புறுத்துவானோ அப்படின்ற ஒரு அச்சமும் பயமும் என்னை ஆட்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய ஜாதகத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா,
அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 6ஆம் இடம்தான் எதிரியை குறிகாட்டும். அந்த 6ஆம் பாவகத்து அதிபதி பலவீனமாக இருக்கிறாரா, 6ஆம் பாவகத்துக்குண்டான நிலைப்பாடு என்ன அப்படின்றத ஆராய்ஞ்சு பார்த்து அந்த 6ஆம் பாவகத்திற்கு 12ஆம் பாவகமாக வரக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 7ஆம் பாவகத்துக்கு 6ஆம் பாவகம் 12ஆம் பாவகமாக வரும். அப்போ 7ஆம் பாவகத்தை நீங்கள் ஆக்டிவேட் செய்தீங்கன்னா இந்த 6ஆம் பாவகம் ஆட்டோமேட்டிக்கா கீழே போயிடும். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தினுடைய சூட்சமம். ஒரு பாவகத்தை நீங்க டவுன் பண்ணோம்னா அதற்கு எதிர்விதமான பாவகத்தை பூஸ்ட் பண்ணும். இப்போ 7ஆம் பாவகத்துக்கு 6ஆம் பாவகம் 12ஆம் பாவகமாக வருகிறது அல்லவா? 12ஆம் பாவகமானே அது விரயம், அழிந்து விடுதல், விலகி விடுதல், கடந்து விடுதல், இப்படி இந்த 12ஆம் பாவகத்தினுடைய தன்மை. அப்போ 7ஆம் பாவகத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த 7ஆம் பாவகம் இயங்கும் பொழுது அதற்கு 12ஆம் பாவகமாக இருக்கக்கூடிய இந்த 6ஆம் பாவகம் அமுங்கிவிடும், அழுந்திவிடும், விலகிவிடும், ஓடிவிடும், கடந்துவிடும், மொத்தத்தில் பலம் இழந்துவிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க. அப்போ நீங்க 7ஆம் பாவகத்துக்கு உண்டானதை நீங்க ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கணும். இங்க சில விஷயங்கள் இருக்கு. 7ஆம் பாவகத்தை நீங்க பூஸ்ட் பண்ணீங்கன்னா சிலருக்கு 7ஆம் பாவகம் மாரக அதிபதி, மரணத்தை தரக்கூடியவர். சில ஜாதகர்களுக்கு நம்மளுடைய பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 7ஆம் அதிபதி சரலக்னமா, ஸ்திரலக்னமா, உபயலக்னமா அப்படின்னு சொல்லி பொறுத்து தான் மாரக அதிபதியை தீர்மானம் செய்வார்கள். சரலக்னத்துக்கு இவங்க மாரகாதிபதி, ஸ்திர லக்னத்துக்கு இவங்க மாரகாதிபதி, உபய லக்னத்துக்கு இவங்க மாரகாதிபதி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. காமனா எல்லா ஜோதிடரும் சொல்லுவாங்க 2, 7 மாரகஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உண்மை அது அல்ல. அது பொதுவான ஒரு பலன்தான். ஆனால் ஸ்தரம், சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் உங்களுக்கு மாரகாதிபதியை தேர்ந்தெடுப்பாங்க. சரலக்னத்துக்காரவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த பாவகத்துக்காரவங்க தான் மாரகாதிபதி. ஸ்திர லக்னத்துக்காரவங்களா இருந்தால் இந்த பாவகத்துக்கு உண்டானவங்க தான் உங்களுக்கு மாரகாதிபதி. உபய லக்னத்துக்காரவங்களா இருந்தால் இந்த பாவகத்துக்கு உண்டானவங்க தான் மாரகாதிபதி அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. இப்போ பொதுவாக 2, 7க்கு மாரகரா வரக்கூடியவரை அந்த பாவகம், அந்த ஸ்தானாதிபதியை நீங்க பூஸ்ட் பண்ண சொல்றீங்க, அதனால மாரகம் எனக்கு ஏற்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு நியாயமா எழும். உண்மைதான். இங்கதான் ஜோதிடருடைய தகுநிலை இருக்கிறது. அவருடைய அறிவுத்திறன், அனுபவம் அப்படின்றது இருக்கு. நீங்க எந்த நபர் அப்படின்றத ஆராய்ஞ்சுதான் அந்த ஜோதிடர் உங்களுக்கு அந்த நிலையை சொல்லுவார். அப்படின்னா நீங்க இளைஞனுக்கு கேட்குறீங்களா, அல்லது சராசரி மனிதனுக்கு கேட்குறீங்களா, அல்லது நடுத்தர வயது உடையவருக்கு கேட்குறீங்களா, அல்லது வயதானவர்களுக்கு கேட்குறீங்களா அப்படின்றது தான் ஒரு ஜோதிடர் கால்குலேஷன் பண்ணுவாங்க. அப்போ ஒரு இளைஞன் அப்படின்னா அவருக்கு என்ன கல்யாணம் தான் நிகழும். அதுக்கு அடுத்தது அவருக்கு என்னவோ இருக்குன்னா வயது மூப்பு அடையும் பொழுது தான் மாரகத்தை பற்றி யோசிக்கணும். இப்போ அந்த ஜாதகத்தை தெரிஞ்சிடும் அவருக்கு என்ன தசை போயிட்டு இருக்கு, மாரகாதிபதி தசை போயிட்டு இருக்கா, இல்லை இன்னும் எத்தனாவது திசையா மாரகாதிபதி தசை இருக்கு, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அந்த 7ஆம் பாவகத்துக்கு உண்டான கற்களை நீங்க போடணும். இந்த 7ஆம் பாவகம் உங்களுக்கு பூஸ்ட் ஆகும்போது இந்த 6ஆம் பாவகம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கரைந்துவிடும், விலகிவிடும், ஓடிவிடும், அல்லது அழிந்துவிடும். இருக்கிற இடம் தெரியாமல் அழிந்துவிடும். இந்த நிலைப்பாட்டை அடிப்படையில் தான் இந்த ஜெமாலஜி கற்களை உங்களுக்கு ஜோதிடர்கள் பரிந்துரைப்பார். ஒரு உதாரணத்திற்கு 7ஆம் பாவக அதிபதி உங்களுக்கு சுக்கிரனாக வருகிறார் என்றால் நீங்கள் வைரத்தை நீங்கள் அணிந்து கொள்ளலாம். மோதிரத்திலோ அல்லது காது, மூக்கு மாலையாக எப்படி வேண்டுமானாலும் நீங்கள்
இந்த வைரத்தை அணிந்து கொள்ளலாம். அப்படி அணியும் பொழுது அந்த 7ஆம் பாவகம் உங்களுக்கு பலம் பெறும். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் பலம் பெறுவார். அப்படி பலம் பெறும் பட்சத்தில் இந்த 6ஆம் பாவகம் பலம் இழக்கும். உங்களுக்கு இந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்காது. இப்படித்தான் கணித்து ஒருவருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இதில் நிறைய குளறுபடிகள், நிறைய முரண்பாடுகள் ஜோதிடர்களிடத்தில் நிலவுகிறது. முறையாக ப்ராசஸ் சிஸ்டமேட்டிக்கா அப்படின்னா இப்படித்தான் கற்களை நீங்கள் அணிய வேண்டும். திறமை வாய்ந்த ஜோதிடர்கள் இப்படித்தான் உங்களுக்கு பரிந்துரைப்பார்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் போடும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைக்குண்டான சொல்யூஷன் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சரி, இந்த கற்களை நீங்கள் அணியும் பொழுது சுப பலன்கள் ஓகே, அசுப பலன்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் 100க்கு 100% இருக்கிறது. தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் குளறுபடி செய்துவிட்டீர்கள் என்றால் மாறாக நன்மைக்கு பதிலாக தீமை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடந்துடும். இப்போ நான் சொன்னது போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதிர்ஷ்டத்துக்கு உண்டான பாவகம் 9ஆம் பாவகம். அந்த 9ஆம் பாவகத்தை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக 9ஆம் அதிபதியோட கல்லை வந்து நீங்க போட்டீங்கன்னா அது இயங்கும்போது அந்த 9ஆம் பாவகத்துக்கு 12ஆம் பாவகமாக வரக்கூடிய 8ஆம் பாவகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவகம் 12ஆம் ஸ்தானமாக வரும். 9ஆம் பாவகத்திற்கு அது ஆயுள் ஸ்தானம். இப்போ ஒரு வயதானவருக்கு நீங்கள் 9ஆம் பாவகத்தை இயக்குகிறீர்கள் என்றால் ஆயுள் சார்ந்த பிரச்சனையை அது கொடுத்துவிடும். இதையெல்லாம் கணித்துதான் நீங்கள் கற்களை அணிய வேண்டும். ஆனால் அணிந்தீர்கள் என்றால் நல்ல பலன் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். கற்கள் என்பது ஒரு சக்தி வாய்ந்தது. அதுக்கு ஆகர்ஷண சக்தி இருக்கிறது. அதே போல நிறத்திற்கென்று சில சக்தி இருக்கிறது. அது ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதற்குண்டான தன்மையில் பலனை கொடுக்கிறது. எல்லா நிலைப்பாட்டிலும் செயல்பாடுகள் இருக்கிறது. ஆனால் அதனுடைய பலத்தை பொறுத்து தான் அந்த சக்திகளை அது கொடுக்கிறது, அமைத்து காட்டுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு இந்த கற்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும், இதனுடைய சக்தி என்ன, இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஒரு சிம்பிளா இருக்கக்கூடிய இந்த கையில் கட்டக்கூடிய கயிறை பற்றி பார்த்து விடலாம். இதிலும் இன்று ஏராளமானோர் கலர் கலராக கட்டிக்கொண்டு சுத்துகிறார்கள், திரிகிறார்கள். இது எந்த அளவிற்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. ஆளாளுக்கு கலர் கலரா கையில பார்த்தீங்கன்னா 7 வகை வண்ணம் போலலாம் கட்டிட்டு ஒவ்வொருத்தங்கலாம் இந்த மணிமுட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த எலும்புல இருந்து இந்த முழங்கை வரைக்கும்லாம் கட்டியிருக்காங்க. வந்து என்ன ரீசனுக்காக அதெல்லாம் கட்டியிருக்காங்கன்றது எனக்கு தெரியல. வந்து நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அல்லது 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அல்லது லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவர், குறிப்பாக லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவரின் அனுகிரகம் பெற்ற நிறம் எதுவோ அந்த கயிறை நீங்கள் கட்டினீர்கள் என்றால் கையில் உங்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அந்த பலன்கள் ஒரு படி அதிகமாக நடப்பதற்குண்டான வாய்ப்பை அந்த நிறம் ஏற்படுத்தி தரும். ஏனென்றால் அந்த கயிறுக்குண்டான சக்தி அவ்வளவுதான். அதால முடிந்தது அந்த லெவலுக்கு தான் உங்களுக்கு தரும். அதே நீங்கள் கற்களாக அணியும் பொழுது அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும். அப்போ அதற்குண்டான பலனை உங்களுக்கு அதிகப்படுத்தி அது கொடுக்கும். இப்படித்தான் எந்த பொருளை நீங்கள் உபயோகிக்கிறீர்களோ அந்த பொருளின் சக்தி தன்மை எவ்வளவோ அதற்குண்டான பலனைத்தான் அது தரும். எனவே இந்த கயிறு எல்லாம் கலர் கலரா கட்டிட்டு சுத்துறதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை ஜோதிடரிடத்தில் கேட்டு ஜோதிடர்களின் பரிந்துரைப்படி கூற்றின்படி நீங்கள் கற்கள் அணிவதாக இருந்தாலும் அணியலாம், கயிறுகள் அணிவதாக இருந்தாலும் அணியலாம். ஆம், இன்னொன்று சொல்கிறேன். அது அம்மனின் மந்திரங்கள் சொல்லி அது வசீகரிக்கப்பட்ட கயிறு,
அதனால் அதற்கு அந்த கயிறை தான் நாங்க கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மீண்டும் நான் சொல்வது, அது உங்களுக்கு சாதகமில்லாத நிற கயிறாக இருந்தால், அது உங்களுக்கு எதிர்வினையாற்றும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு எடப்பாடி ஐயாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் கையை பார்த்தீர்கள் என்றால், அவ்வளவு கயிறு கட்டியிருக்கார். அதேபோல் நடிகர் யோகி பாபு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவரும் அவ்வளோ கயிறு கட்டியிருப்பார். அதுல ஏதேனும் ஒரு கயிறு அவருக்கு அஷ்டமாதிபதி கயிறாகவோ, விரையாதிபதி கயிறாகவோ, இல்ல மாரகாதிபதி கயிறாகவோ இருந்தால், அவர்களின் நிலைமை என்னவாகும்? அப்படின்றத யோசிச்சு பார்த்துக்கணும். வசீகரம் பண்ணி, மந்திர உச்சாடனம் பண்ணி, அது ஆகர்ஷணம் பண்ணி, அந்த கயிறு நாங்க கட்டியிருக்கோம் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல. அதுக்கு பவர் உண்டு. நானும் ஒத்துக்கிறேன். ஆனா, அந்த கலர், அந்த வர்ணம் உங்களுக்கு ஏற்புடையதான கலர் தானா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுதான் இங்க ஜோதிட சாஸ்திரத்தின் சூட்சமம். அதுதான் அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களின் கூற்று, பரிந்துரை அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைய பதிவு சிறப்பான பதிவை கொடுத்துள்ளோம் அப்படின்ற நம்பிக்கையில் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.